விஜயும் காவேரியும் வீட்டுக்கு வந்தோடனே வந்து நாங்கள் இந்த மாதிரி போக மாட்டோம், நாங்கள் இங்கே தான் இருப்போம்னு சொல்லிட்டு அவங்க அடம் பிடிக்கிறாங்க. அதனால விஜய் ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாரு. ஓ, இங்கே தான் இருப்பீங்களா, சரி இதுக்கப்புறம் எப்படி இங்கே இருப்பீங்கன்னு நாங்கள் பார்க்குறோம் சொல்லிட்டு, அத்தை சாவி கொடுங்க, நான் எதுக்கு மாப்பிள்ள அப்படின்னோடனே, நீங்கள் வாங்க அத்தை, எல்லோரும் வெளியே வாங்க அப்படி சொன்னோன்னே எல்லோரும் வெளியே வந்துடுறாங்க. உடனே வீடை பூட்டிடுறாரு. இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு நீங்கள் எப்படி வருவீங்கன்னு நானும் பார்க்குறேன், நீங்கள் வாங்க அத்தை நம்ம போகலாம் அப்படி சொல்லிட்டு, எல்லாம் நம்ம வீட்டில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. இங்கே வந்து விஜய் வந்து எல்லாரையும் கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராரு அவங்க வீட்டுக்கு. அப்போ கரெக்டாக அங்கே வந்து அதுக்கு முன்னாடியே வந்து அந்த முத்துமலர் ஃபேமிலி வந்து உட்காந்துருக்காங்க. அவங்கள பார்த்து விஜய் செமையாக டென்ஷன் ஆயிடுறாரு. நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படி சொல்லிட்டு சாரதா எல்லாருமே டென்ஷன் ஆயிடுறாங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட நியாயம் இல்லை, எதுக்காக இங்கெல்லாம் வரீங்க, இங்கே உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் எங்களை விட்டுட்டு வந்துட்டா அதுக்காக நாங்கள் வராமல் இருக்க முடியுமா, இதுவும் எங்கள் சம்மந்தி வீடு தான், எப்போ உங்களுக்கு சம்மந்தி வீடோ எனக்கும் சம்மந்தி வீடு தானே அக்கா, அதனால் எனக்கும் உரிமை இருக்குது இங்கே தங்கறதுக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. எங்கள் உரிமை இருக்குது, எவ்வளோ தைரியமாக இருந்தால் இப்போலாம் வருவேன், நீ எல்லாம் ஒரு பொம்பளையாடி இந்த மாதிரி வேலை பண்ணிகிட்டு இருக்க, உனக்கு அசிங்கமா இல்லையா அப்படி சொல்லிட்டு செம்ம டென்ஷனாக கத்துறாங்க. இங்கே ஒரே கலாட்டாவாயிட்டு இருக்குது. உடனே வந்து விஜய் செம்ம டென்ஷனாக மரியாதை இங்கேருந்து போயிடுங்க, நடக்கிறது வேலை, போலீஸை கூப்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், நீங்கள் வேணால் கூப்பிட்டுக்கோங்க, அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் அக்கா எங்கே இருக்காங்களோ அங்கே தான் நான் இருப்பேன் அப்படி சொல்லிட்டு முத்துமலை சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து சாரதா ஃபேமிலி எல்லாருமே சண்டை போடுறாங்க. எல்லாருமே இங்கே வந்து செமையாக சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க. அப்போ வந்து உள்ளே வந்து வீட்டிலேருந்து வந்து கரெக்டாக வராங்க. வெளியே இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாட்டியும் தாத்தா அதுக்கப்புறம் அன்பரசு அதுக்கப்புறம் அவங்களோட ஒய்ஃபு எல்லாருமே இங்கே வராங்க. வந்தோடனே வந்து இங்கே என்ன கலாட்டா, இவங்களாம் யார்டா அப்படின்னு சொல்லிட்டு விஜய்கிட்ட கேட்குறாங்க. அது வந்து பாட்டி நானே சொல்கிறேன், நான் தான் காவேரி இருக்காலும் வீட்டு மருமக, அவளோட சித்தி நான் தான், இவங்களுக்கு நானும் சொந்தக்காரி தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் எவ்வளோ சொல்லியும் கேட்காம வீட்டிலேருந்து நேராக கிளம்பி இங்கே வந்துட்டாங்க, அதனால தான் நானும் இங்கே வந்துட்டேன், இதுக்கப்புறம் நீங்கள் என்ன யாருன்னு நீங்கள் நினைக்க வேணாம், நானும் உங்கள் சம்மந்தி தான் அப்படின்னு நம்ம யாருக்கு யார் சம்மதி அவ்வளோதான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பாட்டி என்ன பாட்டி இப்படி கோவப்படுறீங்க, வேற என்ன கோவப்படுறது, எங்கள் அம்மா இப்படிலாம் பேசாதீங்க, வாய மூடு, நீங்கள்லாம் வந்து எனக்கு சம்மந்தியா, எவ்வளோ தைரியமாக தான் இந்த வார்த்தையெல்லாம் சொல்லுவேன், நீ யாருன்னு எனக்கு இப்போ தான் தெரிஞ்சது விஷயம் என்னென்னு, உனக்கு அசிங்கமால இப்படிலாம் பேசுறதுக்கு, இங்கே பாருங்கள் இப்படிலாம் பேசாதீங்க, நான் காவேரிக்கு சித்தி ஆகணும், அவங்க அப்பாவுக்கு நான் ரெண்டாவது ஒய்ஃப் தான். ரெண்டாவது ஒய்ஃப்னா உடனே ஒய்ஃப் ஆயிடுவியா நீ, பொண்டாட்டினா யாருன்னு தெரியுமா, ஒருத்தனுக்கு ஒருத்தி தான் பொண்டாட்டி, சேர்த்துக்கினவெல்லாம் பொண்டாட்டி ஆக முடியாது, நீ எல்லாம் பொண்டாட்டின்னு சொல்லாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பாட்டி அதெல்லாம் கேட்டு செமையாக டென்ஷனாக முத்துமலை, உடனே உங்கள் பையன் வந்து என்ன பேசுகிறீங்க பாட்டி, நீங்கள் கொஞ்சம் வயசுக்கு ஏற்ற மாதிரி பேசுகிறீங்க, நான் கரெக்டாக தான் பேசுகிறேன், வாயை மூடின்னு இங்கே பார், தேவையில்லாமல் வந்து இங்கே கலாட்டா பண்ணுற வேலைலாம் வச்சுக்காத, இது எங்கள் வீடு, எங்கள் வீட்டில் யார் இருக்கணும் நாங்கள் தான் முடிவு பண்ணோம், தேவையில்லாத பிரச்சனைலாம் பண்ண அப்புறம் மானம் கெட்டு போயிடுவேன், உனக்கு அசிங்கமாக இல்லை இங்கே வந்து நிற்கிறதுக்கு, பங்கு கேட்குறதே தப்பு, அசிங்கமே இல்லாமல் மானக்கெட்டத்தனமே இல்லாமல் இங்கே வந்து வேறு நிற்கிற, இங்கே பார், தேவையில்லாத பிரச்சனை பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் என்ன செய்வோன்னு எங்களுக்கே தெரியாது, நாங்கள் யாருன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன், இங்கே பாருங்கள், நாங்கள் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க, இவங்க எங்களுக்கு நியாயத்தை பண்ண சொல்லுங்கள், இவங்க சொத்து பிரித்து கொடுக்க சொல்லுங்கள், நாங்கள் இங்கேருந்து போயிடுறோம், காசு பணமும் கொடுக்காம எதுவும் கொடுக்காம எங்களை அம்போன்னு விட்டால் நாங்கள் என்ன பண்ணுவோம், இவ்வளோ நாள் நீ எங்கே இருந்த, எங்கே இருந்தியோ அங்கே தான் நீ இருக்கணும், தேவையில்லாத பிரச்சனைலாம் பண்ணிட்டு அப்புறம் அவ்வளோதான் அப்படின்றாங்க. அதை கேட்டு முத்துமலை அப்படியே செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. மரியாதை இங்கேருந்து போகிறது தான் உங்களுக்கு நல்லது, அப்படின்னா போலீஸ் தான் உங்களை அனுப்ப வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. இங்கே பாரு, என்ன பயமுறுத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா வந்து எகிறாரு. ஒன்று வந்து ஓவராக எகிறாத, அப்புறம் மூஞ்சி பேந்துரும் அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு அப்படியே கிருஷ்ணா செமையாக டென்ஷன் ஆகிறாரு. தாத்தா இவங்க எல்லாரும் போகிற மாதிரி தெரியல, இப்போவே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி இவங்களை எல்லாம் விரட்டி விட என்னென்ன பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணுறேன், நம்ம வீட்டில் வந்து கரெக்டாக பண்ணுறாங்களே இவங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறாங்க. போலீஸ் உடனே வராங்க. என்னவா இங்கே பிரச்சனை, எதுக்காக இங்கே வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு, சார் அது வந்து நாங்கள் வந்து இவங்க சொந்தக்காரங்க சார், ஆனால் உள்ளே விட மாட்டேங்கிறேன், இங்கே பாருங்கள், யார் வீட்டையும் உள்ளே விடணும் உள்ளே விடக்கூடாதுன்னு சொல்கிறது அவங்க தான் முடிவு பண்ணணும், இங்கே வந்தெல்லாம் பிரச்சனைலாம் பண்ணக்கூடாது, மரியாதை இங்கேருந்து கிளம்புங்க, அப்படி இல்லைன்னா நடக்கிறதே வேறு அப்படின்றாங்க போலீஸு. அப்படியே பார்த்துட்டு சார் இல்லை சார், இவங்க எங்கள் சொந்தக்காரங்க தான், வேணும் தான் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க, நாங்கள் உள்ளே வரதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது, யார் வீட்டில் யார் வரதுக்கு உரிமை இருக்குது சார், இவங்க யாருன்னே எனக்கு தெரியாது சார், இவங்களுக்கு இவங்க சொந்தக்காரங்கன்னு சொல்கிறாங்க சார், அந்த பிரச்சனையும் இன்னும் முடியாமல் இருக்குது, இதில் எங்கள் வீட்டில் வேறு உள்ளே நுழைய பார்க்குறாங்க, முதல்ல இவங்க அனுப்ப பாருங்கள் சார் அப்படின்னு, முதல்ல எங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு முத்துமலரும் அவங்க ஃபேமிலியும் செம்ம டென்ஷன் அங்கே போகிறாங்க. அவங்க போனோன்னே சாரதா வந்து எங்களை மன்னிச்சிடுங்கம்மா, அவங்க செஞ்ச தப்புக்கு அப்படின்றாங்க. இங்கே பாரு சாரதா, இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு பாட்டு டென்ஷன் ஆகிறாங்க.